ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 காலிஃப்ளவர் எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கிறேன். நம்ம காலிஃப்ளவர் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக பொடியாக இது பண்ணால் தான் நம்மளுக்கு அதை சப்பாத்திக்குள்ளே வைக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம இப்போ 2 காலிஃப்ளவரை அந்த மாதிரி நல்லா எடுத்துருக்கோம். இப்போது நம்ம கொஞ்சமாக எண்ணெய், அதில் வந்து கடுகு, சீரகம், கூட வந்து பச்சை மிளகாய், 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். இது கூட நம்ம சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு கூட கொஞ்சமாக இதில் ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் இது நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும், அதனால் நீங்கள் இந்த கண்டிஷனில் உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், ப்ளஸ் வந்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா இது மிக்ஸ் பண்ணுங்கள், கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போது காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை ஆட் பண்ண உடனே இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவரும் நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயிலில். இந்த மசாலாவும் காலிஃப்ளவரும் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா மிங்கிள் ஆகணும். நல்லா அதை வந்து கலக்கி விடுங்க. இப்போது காலிஃப்ளவர் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை இதில் ஆட் பண்ணி விடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் அஜ்வைன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு ப்ளஸ் வந்து வாட்டர் போட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கொஞ்சம் நீங்கள் கெட்டியமாக பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ரவுண்டாக பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை தனியாக மூடி வச்சிடலாம். இப்போ மாவு எடுத்து அதை நம்ம கையில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு பள்ளமாக கொஞ்சம் அது உள்ளே நம்ம இப்போ காலிஃப்ளவர் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உள்ளே அதை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி அப்படியே சுற்றுங்க ரவுண்டாக. மாவுக்குள்ளே இது வைங்க, பொறுமையாக வைங்க, இல்லைனா இது வந்து வெளியே வந்துடும். இப்போ மாவுக்குள்ளே வச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை ரவுண்டாக பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம மாவு போட்டு தேய்க்கலாம். மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு தேய்ங்க, தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும், ரவுண்டாகவும் வரும், சர்க்கிள் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சி விடுங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு திருப்பி விடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேலே எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ திருப்பி விடுங்க. இதை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை திருப்பி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். திருப்பி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைனா வந்து தீஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பொருட்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கோங்க.